புத்தரின் பிறப்பு, இறப்பு மற்றும் ஞானம் பெற்ற நாள் ஆகியவற்றை குறிக்கும் விதமாக இலங்கையின் கொழும்பு நகரில் புத்த விசாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஐநா சார்பில் நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். 2 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி புத்த விசாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியின் போது புத்த மத துறவிகள் மந்திரங்களை ஓதி புத்தரை வழிபட்டனர். சங்கம் சரணங் கச்சாமி. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் புத்தரின் புகழ்பாடும் வகையில் இசைக்கலைஞர்கள் பாடல்கள் பாடினர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நிர்வாகம், கலாச்சாரம் மற்றும் தத்துவங்களில் புத்த சமயம் ஆழமாக வேரூன்றி இருப்பதாக தெரிவித்தார். புத்த சமயத்தின் பாரம்பரியத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் புத்த விசாக நிகழ்ச்சி கொண்டாடப்படுவதாக கூறிய பிரதமர் மோடி, ஒருங்கிணைந்த சமூக நீதிக்கான மிதவாத பாதையை புத்த மதம் போதிப்பதாக தெரிவித்தார். வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வாரணாசி, கொழும்பு இடையே ஏர் இந்தியா விமானம் இயக்கப்பட இருப்பதாகவும் அதில் தமிழர்களும் பயணித்து வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதரை தரிசிக்கலாம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.